அதிகாரத்தில் வசந்த வாசிக்க வேணாம், கதை மாதிரி சொல்லிடுறேன், அதுதான் சிம்பிள். யவீரு என்கிற ஜபாலய தலைவன் அவனுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா. பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னு வருது இங்கிலீஷில். வந்தாச்சு, கிட்டத்தட்ட சாகிற நிலையில் இருக்கிற. அவசர அவசரமாக இயேசுவிண்டை வர்றாரு. வந்து கிளீனாக சொல்கிறான் பாருங்க, 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுறான், என்னுடைய மகளுக்காக வந்து அவள் சுகமாகும்படி அவள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இருக்குதான் பாருங்க, அப்பொழுது அவள், எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள். இதுதான் விசுவாசம். மலையை பார்த்து சொல்றான், இல்ல இல்ல இல்ல, சாவு கிடையாது, வாழ்வு தான், என் மகள் பிழைப்பாள். விசுவாசம் தான். விசுவாசம் என்ன நடக்க போறதுன்றது முன்னாடி தெரிஞ்சுக்குது. விசுவாச ரிசல்ட்டை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்குது. அப்பொழுது அவள் பிழைப்பாள். பிழைப்பாள்னு சொல்றான். ஒண்ணு இல்லை, நீ வந்து கையவையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள். கையவையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள். சிலர் வந்து கையவையும்ன்றாங்க, பிழைப்பாள் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு நீங்களும் ஒரு தடவை வச்சிருங்க பிரதர். எல்லாரும் வச்சுட்டாங்க, கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, யார்கிட்டயே போய் தலையை நீட்டினீங்கன்னா எப்போ நீட்டணும்? ஒன்றும் இல்லை பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், நான் பிழைப்பேன். ஒன்றும் இல்லை, நான் சுகமாவே நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த அற்புதம் நடக்குன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும் நிச்சயமா அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். ஹலோ, எவ்வளவு நிச்சயமா சொல்ற பாருங்க. வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். எனக்கு அது பிடிக்குது ரொம்ப. என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை, நீ வந்து கையை வச்சிட்டா போதும், அவள் அவனுடைய விசுவாசம் அந்த லெவலில் இருக்குது. இன்னொருத்தன் சொல்றான், நீ வரவே வேண்டியதில் ஒரு வார்த்தை சொன்னா பிழைப்பாய். உங்க விசுவாசத்தின் படிதான் ஆகும். வந்து கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு கையை வைக்கிறதுக்கு பெரிய லைன்ல நின்றாதீங்க. இப்படிதான் சுகமானு ஒன்றும் கிடையாது. அவன் சொல்றான், வரவே வேண்டியதில்லை, வீட்டுக்கே வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னை வேலைக்காரன் பிழைப்பான்றான். அது ஒரு விசுவாசம். இதை போல விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்கள்கிட்டே கண்டதில்லைன்றார் இயேசு. அப்ப உங்க விசுவாசத்தின் படிதான் இல்லையா? இவன் சொல்றான், வந்து கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். ரொம்ப நல்ல காரியம். இயேசு கிளம்புறாரு. ஆனா ஒரே ஜனத்திரள், டிராபிக் ரொம்ப அதிகம். நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனா, இங்க இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப சின்ன தூரம் தான், ஆனா ரொம்ப நேரம் அதிகமாகுது. ஏன்னா டிராபிக் ஆகுது. இவர் போறாரு, இவர் பின்னால் ஜனம் சூழ்ந்துட்டு இருக்குது, டிராபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப டிலே ஆகுது. அந்த பெண்ணு வேற சாகர தருவாயில் இருக்கிறா, இது வேற டிராபிக் ரொம்ப இதாகுது. இப்ப ப்ரெஷர் பில்டப் ஆகுது அவனுக்குள்ள. என்னடா இவரை கூப்பிட்டு போலான்னு வந்து கையை வச்சா பிழைப்பாள். அந்த 100க்கு அதிபதி அவன் யூதனே கிடையாது பாருங்க. அவனுக்கு அவ்வளவு விசுவாசம், வைக்கவே வேணாம், சொன்னா போதும் ஆயிடும்ட்டான். இவனுக்கு அந்த அளவுக்கு இல்லை, வந்து கையை வச்சாதான் பிழைப்பாள்ட்டான். அப்ப அப்படி வச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? இப்போ அவன் விசுவாசம் அந்த லெவலில் தான் இருக்குது. டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன அது இன்னைக்கு பார்த்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உள்ள அப்படியே கோபம் பொங்கிட்டு எழுதுது, என்னத்தையாவது ஒன்று சொல்லலாமான்னு போயிட்டே இருந்தா கடைசியில் அங்கே ஒரு 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒன்று குறுக்க வந்துருச்சு. அவ வந்து சந்தடி சாக்கில் பூந்து இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாயிட்டு, இவர் வேற நின்று பேசிட்டு இருக்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு. உடனே அவ வந்து, ஐயா நான் பயந்து போய் முழங்கால் படிட்டு நான் தான் தொட்டேன், என்னம்மா பிரச்சனை கேட்டா முழு அவள் உண்மையெல்லாம் சொன்னாலும் இருக்குது. நேரமா இருக்குது இதுக்கு. பொண்ணு சாக கிடக்கிறா, சாகும் தருவாயில் இருக்கிறா, ஃபுல் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா நடு ரோட்ல நிறுத்தி இயேசுவும் அதை சாவாசமா கேட்டுட்டு இருக்கிறாரு. இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல. சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். இந்த பெண்ணு வேற நடுவில் வந்து, டிராபிக் வேற ஒரே தொல்லையா இருக்குது, இவர் வேற நடுவில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் பொண்ணு பொழப்பாளா பொழைக்க மாட்டாளான்னு தெரியல, அப்படிலாம் சொல்லிருக்கலாம். ஒன்னும் சொல்ல பாருங்க, அவன் பேசாம நிக்கலாம். அவனுக்கு பிடிக்குது எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவள் பிழைப்பாள் சொல்லிட்டான். அதுதான் ரிசல்ட். டபுள் மைண்டடா இல்ல, நடுவில் மாத்தல பாருங்க. டிராபிக் அதிகமானோன்னு, டிராபிக் ரொம்ப அதிகமானோன்னு ஜனத்திரள் ரொம்ப பொழைக்குமா என்னன்னு தெரியல பிரதர். இது போயே சேரமாட்டம் போல இருக்குது, எப்ப கை வைக்கிறது, எப்ப பிழைக்கிறது, அதுக்குள்ள செத்துருவா போல இருக்கு அப்படிலாம் சொல்லல பாருங்க. அவன் பேசாம இருக்கிறான். உள்ள பிரஷர் பில்டப் ஆதான, வாயில பேசல, எண்ணம் தோன்றுது ஆனா வாயில பேசல. இந்த பெண்ணு வேற வந்து எல்லாத்தையும் ஸ்லோ பண்றா, இவன் வேற வந்து சோமாயிட்டு ஃபுல் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறா. 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை ஆரம்பிச்சு அந்த 12 வருஷ கதையும் சொல்லி அவர் எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பதில் வேற சொல்லிட்டு இருக்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, வேதனை நீங்கி சொஸ்தமாயிரு அப்படின்னு சொல்றாரு. சொல்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு, பெண்ணு செத்து போச்சுன்னு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்பவும் நல்ல பிரஷர் பில்டப், பேசுறதுக்கு நல்ல சான்ஸ் போச்சு. அதான் ஆண்டவரே, நான் முதல்லயே சொன்னேன், எவ்வளவு அவசரமா நான் வந்தேன், நடுநெல்லாம் நின்று இந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் இருக்கிறீர் சொல்லிருக்கலாமே. இல்ல மற்றவங்க எல்லாம் சொல்லிருப்பான், அதுக்கு தான் சொன்னேன், நேத்தே வரலாம்னு சொன்னேன், கொஞ்சம் முன்னால வந்து தான் ஆயிருக்குமே, நீ பின்னால வந்து உன்னாலதான் கெட்டுச்சு விஷயம்,
நேத்தே அதை அட்டென்ட் பண்ணிருக்க வேணாமா அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் இருப்பான் இல்லையா? இவன் உள்ளத்துல சொல்லுவான், ஐயோ நேத்தே நம்ம சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கலாமே, கொஞ்சம் டிராபிக் இல்லாத நேரமும் வந்திருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே. 1008 இது பிரஷர் வந்து பில்டப் ஆகுது. வாயை திறந்து ஏதாவது பேசி கொட்டி தீக்கலாம் போல இருக்குது. ஆனா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, ஒண்ணுமே பேசல, அவன் பேசாம இருக்கிறான். பெண் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எப்படி சொல்றாரு பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, பயப்படாதே, do not be afraid, only believe. எல்லாம் சொல்லுங்க, only believe, only believe. நல்லா கவனிங்க, சந்தேகம் என்னன்னு சொன்னேன், டபுள். இங்க only என்ன அர்த்தம்? சிங்கிள். ஹலோ, சந்தேகம் வந்து டபுள். ஒரு நேரம் இப்படி நினைக்கிறது, ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது. இருமனதாய் இருப்பது, 2 விதமான எண்ணங்கள், வெற்றி தோல்வி நினைக்கிறது, ஆசீர்வாதம் சாபம் நினைக்கிறது, ஜீவன் நினைக்கிறது, அப்புறம் மரணம் நினைக்கிறது, இப்படி நினைக்கிறது. டபுள் மைண்டடா இருக்கிறது. டபுள் தான் சந்தேகம், டவுட் இல்லையா? இது என்ன ஓன்லி பிலீவ்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, இப்படி அப்படி இருக்காதப்பா, ஓன்லி ஒரே விதமாயிரு. என்ன விதமாயிரு? நீ சொல்லிட்ட ஏற்கனவே அவள் பிழைப்பாள், வந்து கைய வச்சா அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்ட, அப்ப ஒரே விதமாயிரு. அதே எப்படி அதான் சொல்றாரு அவன்கிட்ட, விசுவாசம் உள்ள, பயப்படாதே விசுவாசம் உள்ளவளா இருன்றதுக்கு அர்த்தத்தை சொல்றேன். என்ன சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வந்து கை வச்சா அவள் பிழைப்பாள்னு, அதுல இருந்து மாறாத. அந்த மலையை பார்த்து அந்த மலைக்கு என்ன ஆகும் நீ சொல்லிட்ட, இப்ப மாறாத. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாத, அலசரிப்படாத, டபுள் மைண்டடா இருக்காத, இரு மனம் உள்ளவனா இருக்காத, அப்படியே சிங்களா நெல்லு. only believe, only believe. விசுவாசிக்க மாத்திரம் செய். விசுவாசித்து அப்புறம் அவிசுவாசத்தில் நுழையாத, விசுவாசித்து அப்புறம் சந்தேகிக்காத, விசுவாசி. சந்தேகப்படுறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செத்து போச்சு அவன் வந்தவன் சொல்றான், இனிமே அவரை ஏன் போதகர் தொந்தரவு பண்ற, ஆள் போன பிறகு அவரை ஏன் அவன் வேற ஒத்தாச்சிக்கு சொல்றான் பாருங்க. யவீர் என்ன பதில் சொன்னான், பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? யவீர் சொன்ன பதில் என்ன? நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்னா ஒண்ணுமே சொல்லல. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் தான் நிறைய கொடுக்கறது. நான் தேடி பாருன்னு விட்டுறது. என்ன என்னமோ சொன்னாரா, காணவே காணும், ஒண்ணுமே சொல்லல. அதுதான் அங்க பாயிண்டே, ஒண்ணுமே சொல்லல. அதுதான் அவனுடைய பிளஸ் பாயிண்ட். அதனாலதான் அவளுடைய செத்து போன மகள் அன்னைக்கு உயிரோடு எழுந்தாள். ஏனென்றால் அவன் பிழைப்பாள்னு சொல்லிட்டான். பிழைப்பாள்னு சொன்னவன் திரும்ப அதை வாங்கவே இல்லை, அலசடி படவே இல்லை. பிழைப்பாள்னா பிழைப்பா, அவ்வளவுதான், அதிலே நிக்கிறான். அப்படியே சிங்கிள் மைண்டடா இருக்கான். ஒண்ணுதான் ரிசல்ட், 2 ரிசல்ட் இருக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் அங்க அலசடி படல. பிழைப்பாள்னா பிழைப்பாள்.